என்னடா அது ரிவர்ஸில் வரேன்னு தானே பார்க்குறீங்க? நான் வந்து கார் ரன்னிங்கில் இருக்கும்போதே நான் உன்னை பார்த்துட்டேன். அதுக்காக தான் நான் ரிவர்ஸில் போயிட்டுருக்கேன். நான் என்ன பார்த்துங்கிறத நீங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து சீசன் போயிட்டுருக்கு. யாருமே இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். சீசனில் மட்டும்தான் இதை நம்ம ட்ரை பண்ண முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பழம் தான் நான் வந்து பறிக்க வந்திருக்கேன். இது வந்து ரன்னிங்கில் பார்க்கும் போதே செம்ம கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்க்கும் போதே. அதான் நான் வந்து இறங்கிட்டேன். ஆனால் வந்து இந்த முந்திரி தோப்புக்கு போகும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த முந்திரி தோப்பை பார்க்கவே பயமாக இருக்கும். எனக்கு பயமாக இருக்கும், உங்களுக்குள்ளே எப்படின்னு தெரில. நான் டக்கு டக்குன்னு பறிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஆனால் வந்து பறிக்கிறதெல்லாம் உயரமாகவே இருந்துச்சு. இந்த சைடே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு தான் கீழெல்லாம் பார்த்தா நிறையா வேஸ்ட்டாக இருந்துச்சு. இருந்தாலும் அதெல்லாம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்கும்போது தான் பார்த்தா பாசில் தான் சொன்னேன், இங்கிட்டு பாருங்க மாமின்ட்டு. பார்க்கும்போது நிறையா இருந்துச்சு அப்படியே. ஆனால் அந்த பழம்லாம் வந்து கொஞ்சம் குண்டாக இல்லாமல் ஒல்லியாக இருந்துச்சு. அதனால் வந்து அதுலேருந்து நான் ஒரு 2-3 பழம் மட்டும் பறிச்சுக்கிட்டு நான் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா நான் போனது வந்து சாயங்கால டைமில் வந்து நான் போனேன். அதனால் வந்து அந்த இடத்துல இருக்க வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ தான் சீசன் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் வந்து இந்த தோப்புக்காரங்க வந்தாங்கன்னா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் வந்து நான் டக்கு டக்குன்னு பறிச்சுட்டு கிளம்பிட்டேன். எப்போதுமே இந்த இடத்துக்கு வந்து நான் நிறையா பறிப்பேன். இந்த வாட்டி வந்து நான் கம்மியாக தான் பறிச்சிருக்கேன். ஆளுக்கு ஒரு பழம்னு கணக்கு பண்ணி தான் பறித்தேன். ஆனால் வந்து பிள்ளைங்களாம் இதை சாப்பிடல, நாங்கள் மட்டும்தான் இதை சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு பார்க்கவே. எனக்கு வந்து ஆர்வம் தாங்கலை. கார்லேயே வந்து அதை இது பண்ணி முந்திரியெல்லாம் பிச்சுட்டு அதை அப்படியே கழுவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எப்போதுமே ஆனால் இதை பறித்தோன்னே உடனே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அடியில் வந்து பால் இருக்கும், மேலே தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஃபுல்லாக தான் சாப்பிட்டேன், எனக்கு ஒன்றுமே செய்யலை. தொண்டை வந்து ஒரு மாதிரி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே பண்ணல, நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. வீட்டில் வந்து பார்க்கும்போது சொன்னது என்னென்னா இதை கட் பண்ணி போட்டு மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு அதையும் ஏன் மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் வந்து எனக்கு கட் பண்ணி மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு சாப்பிட்றதோட எனக்கு வந்து வெறுமனையாக பழம் வந்து எதுவுமே இல்லாமல் சாப்பிட்றது நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா வந்து போய் உடனே பறிப்பீங்களா, இல்லை வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதுமே இந்த பழம் பறிச்சேன்னா நான் வந்து இவ்வளோ கம்மியாக பறித்ததே கிடையாது. நான் நிறையா தான் பறிச்சிருக்கேன். வந்து அதுவும் இல்லாமல் நிறையா பறிச்சுட்டு வந்து வீட்டில் நிறைய வேஸ்ட்டாகவும் ஆகும். இந்த வாட்டி வந்து கம்மியாக பறித்தனால நாங்கள் எல்லாத்தையுமே ஃபுல்லாக க்ளீனாக நாங்கள் சாப்பிட்டாச்சு. நல்லாவும் இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு.